இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பெரிதான இரட்சிப்பு, நம்முடைய ஆத்தும இரட்சிப்பு அருமையானது. ஒருவனாலும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காத்து கொள்ள முடியாது. தன்னுடைய சொந்த முயற்சினால இந்த ஆத்துமாவை காத்து கொள்ள முடியாது. நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கின பொருளை மிகவும் பத்திரமாக வைத்து பாதுகாப்போம். நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு நம்ம வைத்திருக்கிற உலக பொருட்களினால, பணத்தினால, படிப்பினால, பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கற்களினால் அல்ல. பட்டம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, ஆஸ்தி இவைகளினால நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட ரட்சிக்கப்பட முடியாது. அதற்கான விலைக்கரம் இஸ் ஸோ காஸ்ட்லி. அது தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே பெறப்பட்டது. அதனால் அதை ஆண்டவர் இலவசமாக நமக்கு கொடுக்கிறார். ஆதாமின் பாவத்தினாலே விழுந்து போன மனிதன் தேவனால் தனக்கு அருளப்பட்ட அதிகாரம் ஆசீர்வாதத்தை இழந்தவனாக பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான். அவனை மீட்டு எடுக்க தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தம் முழுவதையும் விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை பிசாசின் பிடியிலிருந்து மீட்க வேண்டியதாக இருந்தது. இதை அறியாத மனிதன் அந்த பாவ அடிமைத்தனத்திலேயே இருக்கிறான். பல வழிகளிலேயே அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறான். எவனொருவன் இதை உணர்ந்தவனாக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இந்த இலவசமான மீட்பை இரட்சிப்பை மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுகிறானோ அவன் காப்பாற்றப்படுகிறான். இந்த பெரிதான இரட்சிப்பை இதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமாக, செய்தி மூலமாக, அவருடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால், அறியாமல் இருப்போமானால், இந்த இரட்சிப்பை பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் தண்டனைக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. நரகாக்கினைக்கு நம்மளால் தப்பித்து கொள்ள முடியாது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று வசனத்தில் பார்க்குறோம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததான இந்த ரட்சிப்பு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவாதி தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த இலவசமான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த இந்த இலவசமான அந்த ரட்சிப்பை மீட்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதை குறித்து நாங்கள் கவலையற்று இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.